என் பேர் சரவணன். நான் ஒரு பிரைவேட் கம்பெனியில மேனேஜரா வேலை பார்த்துட்டு இருக்கேன். 10 வருஷமா அந்த கம்பெனியில வேலை பார்க்கறதுனால கணக்கு வழக்கெல்லாம் என்ன நம்பி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. லைஃப் எல்லாம் ரொம்ப நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு. ஆனா திடீர்னு ஒரு நாள் கம்பெனி ஓனர் ஃபாரின்ல செட்டில் ஆகுறேன்னு சொல்லிட்டு கம்பெனியை கைமாட்டி விட்டுட்டார். அவங்களுக்கு என்னோட வேலை பத்தியும் என்னோட திறமை பத்தியும் சுத்தமா தெரியல. அதனால ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப டென்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒர்க் ப்ரெஷர் டென்ஷன் எல்லாம் யார்கிட்ட காட்டுறதுன்னு தெரியாம என் வைஃப் கிட்ட காட்டிட்டு இருப்பேன். என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப ப்ரெஷர் ஏறிட்டே இருந்தது. சில சமயம் பசங்க கூட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. வேலையை விட்டுலாம் கூட தோணும். ஆனா என்ன பண்றது? இஎம்ஐ, வீட்டு வாடகை இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். உடனே அந்த நினைப்பே நான் விட்டுருவேன். நானும் என் ஆஃபீஸ் கஷ்டத்தையெல்லாம் என் பொண்டாட்டி கிட்ட புலம்புவேன். அவளும் கவலைப்படாதீங்க, வேற வேலை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு என்ன சமாதானப்படுத்துவா. என் பிரச்சனைக்கு தீர்வே இல்லையான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் என் ஃப்ரெண்டை பார்த்தேன். அவன்கிட்ட என் கஷ்டத்தையெல்லாம் புலம்புனேன். அப்போ அவன் தான் இந்த திவ்ய கொடிமரத்தை பத்தி சொன்னான். அவனோட கஷ்டப்பட்ட காலத்தையும் இந்த திவ்ய கொடிமரம் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொன்னான். நானும் நம்பிக்கையோட இந்த திவ்ய கொடிமரத்தை வாங்கினேன். அதுக்கப்புறம் பூஜை அறையில வச்சுட்டு நானும் என் வைஃபும் சேர்ந்து டெய்லி பூஜை பண்ண ஆரம்பிச்சோம். இந்த திவ்ய கொடிமரம் என் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு மனசு பாரம் எல்லாம் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம என் கம்பெனிக்கு ஒரு பெரிய ஆர்டர் வந்துச்சு. நானும் நல்லபடியா அதை டைம்க்கு கொடுத்துட்டேன். உடனே எல்லாரும் எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு ப்ரமோஷன் கொடுத்து சேலரியும் அதிகமாச்சு. இப்போ என் வைஃப் கூடயும் என் குழந்தை கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. என் வீடே கோயிலா மாறிச்சு. எனக்கு இருந்த எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போச்சு. எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் இந்த திவ்ய கொடிமரம் தான். இந்த கொடிமரத்தின் மூலமாக எந்தெந்த தெய்வங்களை வந்து அந்த தெய்வங்களின் ஆற்றலையும் அருளையும் நாம பெற முடியும். முதல்ல இந்த கொடிமரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அதனுடைய கீழ்பாகம் பிரம்மபாகமாகவும், நடுபாகம் விஷ்ணு பாகமாகவும், மேலே ருத்ரபாகமாகவும் 3 பாகங்களாக பிரிக்கப்படுகிறது. அதனால ஒரு கொடிமரத்துல எந்த கோவில்ல போனாலும் பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேருமே அங்க அருள்பாலிக்கிறாங்க. அதுல 32 முடிச்சுகள் இருக்கு. ஒரு சில இடங்கள்ல உள்ளுக்குள்ளர சூட்சமமா போட்டிருப்பாங்க. அந்த 32 கொடிகள் நாடியை பொறுத்து அது அமைக்கப்பட்டுள்ளது. மேல கொடியேற்றும் போது இதுல தர்பையாலாக்கப்பட்ட கயிறுனால ஆக்கப்பட்டிருக்கிறது. அந்த தர்பை கயிறுகளால சுற்றி கொடியை ஏற்றுவார்கள். அதன் மூலமே நமக்கு இந்த திருவிழா காலங்களிலே, உற்சவ காலங்களிலே அதிக பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம். 30 முக்கோடி தேவர்களும் இந்த திருவிழா காலங்களிலே இதுல நம்மை காக்கிறார்கள். அதன் மூலமே நமக்கு இந்த ஆலயத்தில் உள்ள எந்த திருவிழா செய்கின்றோமோ அந்த ஆலயத்தில் உள்ள சக்தி முழுவதும் கொடிமரத்திற்கு அடைந்து நம்முடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி நமக்கு நிறைந்த இன்பத்தை கொடுக்கிறது.